ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகிய பறவை, வித்தியாசமான பறவை. அந்த பறவை எந்த பறவை கேட்டிங்கன்னா ஆள்காட்டி பறவை. இந்த பறவை தனித்துவமானது. இதுக்கு பேர் ஏன் ஆள்காட்டி பறவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கரைப்பறவை. அதாவது இது தரையில் தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். தரையில் வாழ்கிறது தான். ஆனால் பறக்கும், ஓரளவுக்கு நல்லா பறக்கும். இது என்ன சிறப்புனா, இது மனிதர்களையோ அல்லது அதுக்குள்ள எதிரிகளையோ அது பார்த்துருச்சுன்னா ஒரு விதமான ஒரு சவுண்டு எழுப்பி அது பறந்து பறந்து மற்ற பறவைகளுக்கும் அதை தெரியப்படுத்தும். அதாவது நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா பறவைகளையும் அது ஒரு அலர்ட் பண்ணும். அதனாலேயே இதுக்கு ஆள்காட்டி பறவை, ஆள்காட்டி குருவி அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இந்த பறவை தரையில் தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இது பொதுவாக ஒரு தரையில் முட்டையிட்டு ஒரு 3 அல்லது 5 முட்டைக்குள்ளே கூட இடும். இதில் என்ன சிறப்புன்னா, அந்த தரையில் முட்டையிடும்போது என்ன கலரில் அந்த தரை இருக்கோ, செம்மண் தரைனா சிகப்பு கலரு, ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி இதாக இருந்தால் மஞ்சள் கலரில் முட்டை, ப்ரௌன் கலரில், இந்த மாதிரி அந்த தரைக்கு தகுந்தபடி மாற்றி மாற்றி முட்டையிடும். அப்புறம் முட்டைகள் உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த கல்லுகளை நிறைய போட்டு அதுக்கு இடையில தான் அது முட்டையிடும். இது பொதுவாக வேட்டையாடும் பறவைகள்லேருந்து தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மாதிரி தரையில் வச்சு ஒரு மாதிரி பத்திரமாக பார்த்துக்கிடும். இதோட குரல் டிட் 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 டூ இட் அப்படின்னு ஒரு அலறல் ஒலி கேட்கும். தனித்துவமாக இருக்கும். பொதுவாக மற்ற உயிரினங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி இது கூப்பிடும். அடுத்து இது உணவு தேடும்போது தத்தி தத்தி நடக்கும். இரவில் சுறுசுறுப்பாக இரை தேடும் பழக்கம் இதற்கு இருக்குது. உணவுன்னு பார்த்தோம்னா சிறு சிறு பூச்சிகள், புழுக்கள் மற்றும் தாவர பாகங்களை உணவாக இது கொள்ளும். அதாவது தாவர பாகங்கள்னால் அந்த செடிகளில் இருக்கிற இலைகள், இந்த மாதிரி இதையும் உணவாக சாப்பிடும். ஆனால் இது தன்னோட கூட்டில் இருக்கிற பறவை இதை தன்னோட கூட்டை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிடும். இது இதில் சிவப்பு ஆள்காட்டி பறவை, முன்னாடி மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி ஆள்காட்டி பறவை, இந்த மாதிரி நிறைய விதம் இதில் இருக்குது. இது அடையாளம் பார்க்கலான்னா, இது ஒரு நடுத்தர தலையில் கருப்பு நிறம், கண்ணை சுற்றி தோல் பகுதியிலலாம் சிகப்பு, அழகு சிகப்பாக இருக்கும். இந்த மாதிரி அதாவது சுற்றி இருக்கிறதும் ஃபஸ்ட்டு கருப்பு, அடுத்து கீழே வெள்ளை, மேலே ப்ரௌன் கலர், அந்த மாதிரி இருக்கும். இது பொதுவாக நீர்நிலைகள்லையும் அதாவது உழுத நிலங்கள், மேய்ச்சல் பகுதிகள், இந்த மாதிரி இதில் தான் இது பொதுவாக இருக்கும். ரெண்டாவது இதை வேடிக்கையாக தான் சொல்கிறாங்க. இது ரெண்டாவது பறவைகளின் காவலன் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அதாவது போலீஸாம் கண்டுபிடிச்சி, அதாவது யாருக்காவது கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பறவைகளின் காவலன் அப்படின்னு இந்த பறவையை கூப்பிட்றாங்க. இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.